ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு மாம்பழம் 5 எண்ணெய் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம தோலை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 3/4 லிட்டர் பால், கட்டியான பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் இதை கிண்டி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம். மாவில் ஒரு கரண்டி பால் ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கி வச்சுக்கலாம். இப்போ பால் நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கலக்கி வச்சோம்ல கார்ன்ஃப்ளவர், இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் நமக்கு க்ரீமியாக வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சீனி ஆட் பண்ணிக்கோங்க. மாம்பழத்துலேயே நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். சீனி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணியாகும், அதுக்கப்புறம் நமக்கு கட்டியாக வந்துடும், க்ரீமியாக வந்துடும். இந்த அளவுக்கு பாலை மிக்ஸ் பண்ணி வச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாம்பழத்தை இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸியில் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாம்பழத்தை இந்த அளவு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. பால் ரெடி பண்ணி வச்சாலும் இது நல்லா ஆறி இருக்குது. இதில் ஆட் பண்ணி மிக்ஸியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஐஸ் மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. சூப்பரான நமக்கு மேங்கோ ஐஸ் கிடைக்கும். பால் எடுத்த சொம்புலே நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஐஸ் மோல்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓவன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க. சூப்பரான ஐஸ்கிரீம், மேங்கோ ஸ்டிக்கில் ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். மீதி உள்ளதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் பாக்ஸ்லேயும் நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ்க்கு வச்சுருந்தோம். இது நல்லா ஐஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல, இந்த பாக்ஸை இதில் வச்சுக்கலாம். ஸ்டிக்கை 2 மினிட்ஸில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். பாருங்கள், மேங்கோ ஐஸ் நமக்கு நல்ல ஸ்டிக்காக வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸில் நம்ம வச்சது ஐஸ்கிரீமாக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது எடுக்க வேண்டாங்களா? குழந்தைகளுக்கு பிடிச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது இதில். இந்த ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.